இந்த சிந்தாமணிக்கு ஒரு கண்ணு போச்சு அப்படின்னா அவளோட எதிரிக்கு 2 கண்ணும் போகணும். ஏன் முடிஞ்சா ஒரு கையும் காலும் சேர்ந்து போகட்டும்னு நினைக்கிற வேணாம். என்னையேவா பகச்சிக்க பார்த்த, இப்ப என்ன நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு வந்து சிந்தாமணி விஜயாவுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டும் அடுத்தடுத்து பேரிடியான பல திருப்பங்களும் வரதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இல்லாமல் சிந்தாமணி என்ன ஆளை காணா, இங்கே வேற தாலியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போதான் நான் வந்து அச்சதையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் யாருக்குன்னு பார்த்தா ஏதோ ஓம் பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. உன் பொண்ணும் அதுக்கப்புறம் இந்த ஒண்ணும் இல்லாத வீட்டில் என் வீட்டில் மருமகளாக வந்து உட்காந்துருக்காளே அவளை பற்றி நீ எத்தனை நாள் என்னென்ன பேசின என்கிட்டக்கே. அவள் வந்து சும்மா சின்னதாக பூ கட்டுறவ, திமிரு பிடிச்சவ, அது ஒன்றும் இல்லாத வீடு அப்படின்ட்டு நீயும் நானும் மாற்றி மாற்றி அந்த குடும்பத்தை பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த குடும்பத்து பையன் சத்யா தான் உன் பொண்ணு கிடத்துல தாடி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேகமாக வந்து காரை நிப்பாட்டி குட்டு 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 குட்டுன்னு உள்ளர ஓடி வராங்க இவங்க 2 பேருமே. யாருன்னா சிந்தாமணியோட ஹஸ்பண்டு ஓடி வர உள்ளார கரெக்டாக வரும்பொழுது வந்து பார்த்தா வந்து கெட்டி மேளம் அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து அந்த மேலதாளத்தோட அப்படியே வந்து தாலியை கட்டி முடிச்சிடுறாரு சத்யா. ரேகா உள்ளார வந்து பார்த்தா உள்ளார ஷாக் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க சிந்தாமணி. உடனே ரேகா அப்படின்னு கத்திக்கிட்டே கிட்ட வந்து முதல்ல அந்த தாலியை பிச்சு போட்டு வாயும் கூட, இவெல்லாம் கட்டதெல்லாம் ஒரு தாலியா, நான் உனக்கு கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு நினைச்சேன், எங்க 2 பேருக்கும் இப்போ சேர்த்து வச்சிருக்க பணம் எல்லாம் உனக்கு தானே அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு வந்து டக்குன்னு தாலியை பறிக்கிற மாதிரி கிட்டக்க நடந்து வராங்க. அவங்க நடந்து வரந்த போதே டக்குன்னு உள்ள 2-3 அடியாட்கள்லாம் வேற வந்துட்டாங்க. அவங்க வேற வந்துட்டு தடுத்து நிறுத்த வர இப்போ என்னடா இது நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா டக்குன்னு பாட்டி என்ன பண்ணுறாங்க, இப்போ முறைச்சிக்கிட்டே பாட்டி கிட்ட வராங்க. முத்துவோட பாட்டி. முத்து அதுக்கு முன்னாடி வந்து மறிச்சிட்டு போய் நிற்கிறாரு. இந்த பாருங்க, ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான். கல்யாணத்துக்கு நீங்கள் சரி வந்துட்டீங்க, உங்கள் பொண்ணுக்கு எடுத்த தாலியோட பார்த்தாச்சு, ஒழுங்காக வந்து 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் கொடுத்து கிளம்பி போயிட்டே இருங்க. அதை மீறி ஏதாச்சும் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணீங்கன்னா அவ்வளோதான். அப்படிங்கும் போது என்னடா பண்ணுவேன் நீ ஒரு ஆள் பாரு அப்படின்னு வந்து பார்த்தா டக்குன்னு ஒரு 2-3 கார் வந்து நிற்குது வாசலில். டக்குன்னு கார்லேருந்து அப்படியே வரிசையாக ஆட்கள் வராங்க. ஆள்லாம் உள்ளார வந்தோன்னே இப்போ இங்கே இவன் எங்கே இருக்கா என் பொண்ணுன்னு தெரியாதனால தான் யோசித்தேன். கல்யாணம் தானே முடிஞ்சிருக்கு, என்ன தாலி தானே கட்டியிருக்கான், அந்த தாலியை பிச்சு எரிஞ்சிட்டு இப்போ அவளை தூக்கிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் மாப்பிள்ளை இருக்காங்க, கள்ளத்தோணியில் கடத்தி கொண்டு போய் வச்சாச்சு. என் பிள்ளைக்கு நான் ஆஸ்திரேலியாவில் நான் பார்த்த மாப்பிள்ளையை வச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நீங்கள்லாம் வந்து என்ன காரணத்தை சொல்லி என்னை தடுக்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க கிட்டக்க வந்த உடனே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி வந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாட்டி முத்து வந்து என்ன மீறி தொட்டு பாருங்க அப்படின்னு வந்து பேச பார்த்தா ஒரு 20-30 பேர் இருக்காங்க. என்னடா 20-30 பேர் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து பாட்டி வந்து டேய் முத்தோ பெசாமர்றா அப்படின்ட்டு வந்துட்டு என்ன 30 பேர் இருக்காங்களா 1-2ன்னு என்னெல்லாம் செய்கிறாங்க, எண்ணி பார்த்து 30 பேர். சரி ஓகே, சரி அவங்க கொஞ்சம் வெளில பாருமா அப்படின்னு சிந்தாமணி வந்துடலாம் வெளில பாரு அப்படின்னா வெளில அதுக்குள்ளார பார்த்தா ஊருக்காரங்களாம் திரண்டு வந்துட்டாங்க. உள்ள ஒரு 100 பேர் வாசலில் நிற்கிறாங்க. உள்ளே இருக்கவங்களும் அப்படியே வந்து டக்குன்னு கையிலேருந்து அருவா கம்பெல்லாம் எடுத்து வச்சு நிற்கிறத பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே மொத்தம் ஒரு 200 பேர் இருக்காங்க, நீங்கள் ஒரு 20-30 பேர். மொத்தமாக சேர்த்து பிடிச்சி கட்டி வச்சு அடித்து ஆளு கையை காலெல்லாம் உடச்சி அனுப்பணுமா, இல்லை கல்யாணத்துக்கு வந்துட்டேன் எப்படியும் மக கல்யாணத்தை பார்க்க முடியாட்டி தாலி கோலத்தோட பார்த்துட்டேன், இப்படியே வந்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா சூப்பராக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம், சாப்பாடை சாப்பிட்டுட்டு தடப்புடலாம் கல்யாண விருந்தை சாப்பிட்டுட்டு கிளம்பி போறியா, நீயே சொல்லு அப்படின்னு சிந்தாமணி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதிர்ச்சி ஆகிட்டு அப்படியே வந்து அவங்க அப்படியே சோகமாக அப்படியே தலையை தொங்க போட்டு நிற்க இப்போ தான் விஜயா முன்னாடி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி என்னென்னவோ பேசுனீங்க என்கிட்ட, அதாவது வந்து இந்த வீட்டை பறித்து ஒன்றை நடுத்தூரில் நிப்பாட்டி எல்லாம் பண்ணுவேன்லாம் பேசும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நீ இந்த பணத்தை ஆசை பிடிச்சதானே அந்த பணத்தை பிடிச்சி அழற, இந்த வீட்டெல்லாம் வந்து பணத்தாசையில தானே பிடிச்சி வச்சுக்கிட்ட, இந்த பணத்தை யாருக்காக சேர்த்து வைக்கிற, உனக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு, அவ ஒண்ணுமில்லாத ஒருத்தனோட வந்து போவா அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது நடந்துருச்சா அப்படின்னு வந்து பேச டக்குன்னு சத்யாவுக்கு ரேகாவுக்கே எரிச்சல் வரும் பொழுதே வந்து அப்படியே சிந்தாமணி கோவமா வெளில கிளம்பி வராங்க. உடனே வந்து அம்மா அப்படின்னு ரேகா ரேகா வந்து நீ இனிமே நான் அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவங்க வெளில வந்துட்டு வாங்குங்க போகலாம் அப்படின்னு கிளம்பி கார் எடுத்துட்டு 20-30 பேரும் சுற்றி ஊராட்கள்லாம் இருக்கும் போது கிளம்பி போயிடுறாங்க. இவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் வந்து சந்தோஷமா வந்து அப்படியே ஒரு மாதிரி விஜயாவுக்கு அப்படியே மன திருப்தியா இருக்கு. அம்மா நீங்க தான் அவளை வர வச்சிங்களா, தேவையெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்தா என்ன வருது, ஏமா இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் என்ன இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அவளை இவ்வளவு தூரம் வந்தேன்னு நினைக்கிறேன், அவ மூக்கொடைஞ்சு அவ கீழே விழுங்கிறத பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கும் போது இவளெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் தான் அதிரடியான திருப்பமே காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து சந்தோஷமா விருந்தெல்லாம் சாப்பிட்டு அப்படியே எல்லாத்தையும் இவங்களுக்கு முதலிரவு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில கார் வந்து நிக்குது. இப்ப திருப்பி சிந்தாமணி இறங்குறாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் முறைச்சு பார்க்க உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு வந்து என்ன விஜயா, அப்புறம் கல்யாணம்லாம் எப்படி முடிஞ்சிருச்சு, நீ ஒரு கல்யாணத்தை வேற வந்து
எப்படியோ வந்து என்னை பார்க்க வைக்கணும்னு கூப்பிட்டுருக்க, நான் தான் கல்யாணத்தை பார்க்க முடியாட்டி என் புள்ள தாலி குளத்தோடு நிற்கிறதையா பார்த்துட்டேன், சரி விடு, என் நல்லதுக்கு தான் நீ பண்ணியிருக்க அப்படின்லாம் வந்து பேசினோன்னே விஜயா என்னாச்சுன்னு ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிட்டு என்ன ஏதோ பேச்சு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கும் பொழுதே எல்லாரும் வந்துடுறாங்க. முத்து மீனா எல்லாருமே வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தா அப்போ தான் ரோகிணியும் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாம் அங்கே இல்லைன்னு கேள்விப்பட்டேன், நான் இங்கேயே வச்சு அந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், எனக்கு வந்து வேறு வழி தெரில அப்படின்லாம் வந்து பேசும்பொழுதே வந்து 5 லட்சம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான்னு மனோஜ் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் வந்து கொடுத்துட்றேன், பாட்டி ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, முடிச்சுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னாரு. இந்த கல்யாணம்னு இப்போ தான் தெரிஞ்சு அப்படின்னு ரோஹிணி வந்து நின்ன உடனே வந்து அம்மா என்னை பிடிச்ச சனியெல்லாம் ஒன்று ஒன்றா குறையுது போல், எப்படியோ சிந்தாமணி உன்கிட்ட விட்ட சபதத்தையும் ஜெயிச்சிட்டேன், இந்த பக்கம் வந்து இவளையும் எப்படியோ வந்து இந்த மேக்கப் காரியும் துரத்தி விட போகிறேன் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷப்படாதம்மா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. சொல்லும் பொழுதே வந்து சாரிமா ரோகிணி, உனக்கு தான் வந்து ஒரு துரோகமாகி போச்சு அப்படின்னா ரோகிணி ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து எப்படியோ என் பொண்ணு கல்யாணத்தை நான் பார்க்காட்டி என் பொண்ணை மனக்கோலத்தில் பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டு என்ன வர வச்ச, அதே தானே உனக்கும், நீயும் உன் பையன் கல்யாணத்தை பார்க்காட்டி உன் பையனை மனக்கோலத்தில் பார்க்கணும்ல அப்படின்னு. பையனை மனக்கோலத்தில் யாரை அப்படின்னு, என் பசங்களை தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா 2 பேருக்கு ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுல, கையெழுத்தெல்லாம் வாங்குறாங்களாமா அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து இப்படி ஷாக் ஆகி ரோகிணியும் திரும்பி பார்க்குறாங்க, இந்த பக்கம் விஜயாவும் திரும்பி பார்க்குறாங்க. உன்னோட ஆசை மகன் அவனை மட்டும்தான் நீ வந்து தலையில தூக்கி வச்சு ஆடின, அவனோட கல்யாணமே நீ இல்லாமல் நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா ஷாக் ஆகி இவங்க பார்க்கும் பொழுதுதான் வந்து அப்படியே டக்குன்னு வந்து மனோஜ் இறங்குறாரு, அந்த கனகாவோட இறங்குறாரு. கனகாவோட இறங்கினோடனே வந்து பார்த்து இந்த பக்கம் பின்னாடி இந்த தேவிகான்னு அவங்க அம்மாவும் இறங்கினோடனே ஷாக்காகி விஜயா பார்த்து என்னடா மனோஜ் இது என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை உங்கள் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி இந்த விவாகரத்தை இங்கே கையெழுத்து போட்டுட்டு அங்கே போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கான அமௌண்ட்டையும் வாங்கிட்டான், அதுக்காக ஒரு பத்திரத்துலையும் கையெழுத்து போட்டான், அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டான். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், என்ன ஒன்று அப்படின்னா, இந்த குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு நினச்சிதான் மகன் தலையை ஆட்டி ஒத்துக்கிட்டான். 5 லட்சம் ரூபா பணம் அப்படிங்கிற ஒரு பணம் வந்து இப்போ திருப்பி வந்து ரோகிணி கொடுத்தாச்சுனால அந்த 5 லட்சத்தை கொடுத்தது அந்த தேவிகா இல்லை, நான் கொடுக்க சொல்லி அந்த 5 லட்சத்தை அவன் கொடுத்தான். அதே அந்த 5 லட்சமும் வந்து எப்படி ரோகிணி அந்த ஃபைனான்ஸ் சைட்டை கொடுத்து அது என்கிட்ட தான் வந்துச்சு, அந்த காசை தான் திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தேவிகாங்கிறவங்க என் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பொண்ணு தான் இந்த கனகா. அதனால வந்து இந்த பொண்ணுக்கு சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கு, நீ தான் வந்து இந்த பொண்ணை வந்து கட்டி காப்பாற்றி ஒழுங்காக மருமகளை வச்சுக்கணும், இல்லை ஒழுங்காக வச்சுக்கல அப்படின்னா பாவம் கஷ்டப்படுற ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு நானே கேஸ் போடுவேன். எப்படி நல்லா இருக்கா, இதான் சிந்தாமணி அடி அப்படின்னு வந்து சொல்ல ஷாக்காகி இப்போ மனோஜும் பார்க்க, மனோஜ் எனக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனோம் அப்படின்னு அந்த பொண்ணு கனகா வேற திருப்பி பேச ஆரம்பிக்க, எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கிறதோட இந்த பக்கம் ரோகிணி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிற மாதிரி ட்விஸ்ட் நடந்தா என்ன ஆகும் நினைக்கிறீங்க, இந்த கனகா கல்யாண ட்விஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சீரியல் ப்ரெடிக்ஷன்ஸையும் வந்து பாருங்கள். ஒரு பக்கம் அழகே அழகு, பாண்டியன் ஷோஸ்லாம் பல அதிரடி திருப்பங்கள்லாம் வரப்போகுது. அதில் எந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.